வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பி சிலபஸ் வைஸ் டாபிக் கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நான்மணிக்கடிகை அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். சோ இந்த நான்மணிக்கடிகை அப்படிங்கிற டாபிக் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே வீடியோவை சொல்ல போறேன். சோ இந்த நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான்மணிக்கடிகையில இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நான் எழுதிக்கீங்க. நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் எந்த ஊர் அப்படின்னா விளம்பி அப்படிங்கிற ஊர். ஓகேங்களா? நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் ஊர் எது அப்படின்னா விளம்பி. இதோடைய பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இவருடைய நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் பெயர் நாகனார் அப்படிங்கிறாங்க. சோ எப்படி சேர்த்து சொல்லுவாங்க? நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எழுதிட்டீங்களா? 2 பாயிண்ட். நான்மணிக்கடிகையை எழுதியவர் யார் அப்படின்னா நாகனார். அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா விளம்பி. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நான்மணிக்கடிகையில உள்ள பாடல்களுக்கு எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 106 பாடல்கள் நான்மணிக்கடிகையில இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான்மணிக்கடிகை கருத்துக்களை படிக்கிறது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேறு அடையறதுக்கான வழிகளை சொல்றதுதான் இந்த நான்மணிக்கடிகை. ஓகேங்களா? நான்மணிக்கடிகை சொல்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நல்லா வாழணும், வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு பேறு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும், அதற்கு தேவையான அற கருத்துக்களை கூறுவது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை பத்தி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3 பாடல்கள் நான்மணிக்கடிகையில, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட நான்மணிக்கடிகையில இதோடைய 3 பாடல்கள் இருக்கு. அந்த 3 பாடல்கள் என்னன்னு நான் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸா போறதுக்கு தொகுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? நான்மணிக்கடிகையா 6th to 12th இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்ஃபில் ஆயிரணும். இப்ப நான் சொல்ல போறேன், அவர் நோட்ஸ் பண்ணுவேன். நான் சொல்றதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா மனைக்கு விளக்கம் மடவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எழுதிக்கிங்க. மனைக்கு விளக்கம் மடவார். ஃபர்ஸ்ட் நான் அந்த பாடலை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விளக்கத்தை சொல்றேன். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். புரியுதுங்களா? மனக்கினிய காதல் புதல்வருக்கு, மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனைக்கு விளக்கம் மடவாளுங்கிறாங்கல்ல, மடவாள்னா பெண். குடும்பத்திற்கு விளக்கு போன்றவள் யார் அப்படின்னா பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர்கள் பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த குழந்தைகளுக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்விக்கு விளக்காக இருப்பது எது அப்படின்னா அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா கருத்து? அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை, காதலில் மாட்டி உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை, ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்வர்களுக்கு தூக்கம் இல்லை, திருடுறவங்களுக்கு தூக்கம் இருக்குமா? ஓகேங்களா? இருக்காது. ஏன்னா அவங்களுடைய எப்பயுமே பூனை என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ல தான் என்ன பண்ணும், நம்மளுடைய சட்டி பானை எல்லாத்தையும் உருட்டி விடும். அதே மாதிரி திருடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. சோ கல்வருக்கும் தூக்கம் இல்லை, திருடர்களுக்கும் தூக்கம் கிடையாது. அடுத்து தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை. ஒரு காதல் வயப்பட்ட ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு தூக்கம் கிடையாது. ஏன்னா அந்த தலைவியை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருப்பான், அதனால அவனுக்கு தூக்கம் இல்லை. அடுத்து செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை. அதிகமான சம்பாதிக்கணும் ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் தூக்கம் கிடையாது. அடுத்த செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும், போலீஸ்காரங்க எல்லாம் நைட் டியூட்டி போறாங்க பாத்தீங்களா, அது இதெல்லாம் எப்பயோ சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. எனவே நிலையில்லா பொருள்களின் நாட்டம் கொள்ளாமல், நிலையில்லா பொருள்களின் மீது நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்க்கையின் நோக்கம். எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? மனித வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் எது? மெய்ப்பொருள், உண்மையை தேடி செல்வதுதான். உண்மையான பொருள் எது அப்படிங்கிற தேடி தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் ஒரு சிறந்த நோக்கம், மனித வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிறத விளம்பினார் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த பாடல் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கல்லும் என்பார்க்கும் தீர்வில்லை பாடலை பாடுறது யாரு அப்படின்னா யாருன்னு சொல்லணும், விளம்பினாகனார். இந்த நான்மணிக்கடிகையில இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இடம்பெற்றுள்ள தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு.
சோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.